தலைநகரமாக இருக்க வேண்டிய சென்னை கொலை நகரமாக மாறி வருவது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த திமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த சுவரானது தலித்தின மக்களின் உயிரை வாங்கக்கூடிய திராவிட சுவராக மாறிவிட்டது. 2022 பிஜேபியின் மத்திய சென்னை மாவட்ட பட்டியலணியின் தலைவர் திரு பாலச்சந்திரன் கொலை, 2023 எஸ்சி அணியின் பட்டியலணியின் மாநில துணைத் தலைவர் திரு பிபிஜி சங்கரின் கொலை, தற்போது ஒரு தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை, இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய மாலை வேளையிலே 6 மணி முதல் 7 மணி வரை அந்த ஒரு அதிக மக்கள் நடமாட்டம் உள்ள வேளையிலே இந்த கொடூரமான கொலைகள் சென்னையில் நடைபெற்று வருவது காவல்துறையின் ஃபெயிலியர் என்றுதான் கூற வேண்டும். காவல்துறையை தன் கட்டுப்பாட்டுக்குள் இரும்பு கரம் போல் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறுகின்ற முதல்வர் வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மனசாட்சி என்பது அவர்களுக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது. மனசாட்சி இருந்தால் ராஜினாமா செய்ய வேண்டிய அளவுக்கு சென்னையின் சட்டம் ஒழுங்கு என்பது மிகவும் கேவலமான நிலைமை இருந்து கொண்டு வருகிறது. யார் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத நிலைமை இருந்து கொண்டு வருகிறது. மிகவும் கண்டனத்துக்குரிய இந்த கொலையை பாஜக கட்சி, காவல்துறை உடனடியாக இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது மட்டும் இல்லாமல் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் மிகச் சிறப்பான முறையில் மாநிலத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இப்படி 7 தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். குறிப்பாக நீதியரசர் சந்துரு அவர்கள் தலைமையிலான இந்த அறிக்கையிலே ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடியவர்களை திலகமிட்டு வரக்கூடாது என்று நம்முடைய பண்பாட்டுக்கு கலாச்சாரத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்கள், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் ஹிஜாபை அணிந்து வகுப்பறைக்குள் வரக்கூடாது என்று சொல்லும் பொழுது பாஜகவை கொடுமையாக எதிர்த்தவர்கள் இன்றைக்கு ஏன் இப்படி பேசுகிறார்கள்? அப்ப இவர்களுடைய நோக்கம் என்பது கண்டிக்கப்பட வேண்டியது என்பதை நாங்கள் இந்த தீர்மானத்தில் கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைய மாநில செயற்குழு கூட்டத்தில் மாநில தலைவர்கள் இருந்து மத்திய அமைச்சர், குறிப்பாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களிலிருந்து எல்லோரும் கண்டித்த விஷயம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை. தொடர்ந்து கூலிப்படைகளால் கொலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையும் உளவுத்துறையும் செத்து போய்விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு ஆட்சியை திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த திமுக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எங்கு பார்த்தாலும் கற்பழிப்புகளும் கொலைகளும் நடப்பதற்கு காரணம் இங்கு சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, போதை பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது ரெண்டையும் தடுக்க தரவிய இந்த திமுக அரசு தார்மீக ரீதியாக ஆட்சியிலிருந்து விலக வேண்டும். ஆனா திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இவ்வளவு முயற்சி செய்கிறாரே தவிர மக்களின் உயிரை பற்றிய அக்கறை இல்லாத இந்த அரசை கூடிய விரைவில் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்தும். வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதே போன்று எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நெஞ்சுறுதியோடு என்டிஏ தலைமையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் மகத்தான கூட்டணியை அமைத்து தமிழகத்தின் சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம். என்டிஏ கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் மதுவை ஒழித்து, போதையை ஒழித்து, பெண்களுக்கு பாதுகாப்பளித்து, இதுபோன்ற கொலைகாரர்களை, கூலிப்படையினரை என்கவுண்டர் செய்து எப்படி உத்தரப்பிரதேச அரசு, மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் அவருடைய அரசு கூலிப்படையினுடைய சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருந்த உத்தரப்பிரதேசத்தை இன்றைக்கு தூய்மைப்படுத்தி முற்றிலுமாக அங்குள்ள ரவுடிகளையும் அங்குள்ள கூலிப்படையரையும் வேறெடுத்திருக்கிறதோ அதே போன்று தமிழகத்தில் நாங்கள் கொண்டு வருவோம். தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மக்களுடைய உயிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி பாதுகாப்பு வழங்கும் என்பது மிக முக்கியமானது. இது அனைத்தையும் ஒரு உத்வேகமாக, ஒரு சங்கல்பமாக, ஒரு சத்திய பிரமாணமாக எங்களுடைய மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் முன்னிலையிலே நாங்கள் சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறோம். அதனால் எங்களுடைய அர்ப்பணிப்பான கடுமையான உழைப்பில் 2026 ஊழலையும் சாராய சாம்ராஜ்யத்தையும் நடத்தும் திமுக அரசை வீழ்த்துவோம்.